Greetings everyone. Welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNMAWS கான ஒரு ஃப்ரீ இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சோ ஃபார் நம்ம 3 செஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஜெனரல் டாபிக்ஸ், ஓகே, டெக்னிக்கல் கைடன்ஸ், இந்த மாதிரி நம்ம ஒரு 3 செஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸா இருக்க 3 செஷன்ஸை பார்த்துட்டு இந்த செஷனுக்குள்ள வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HR கைடன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் மோரோவர் ஜாயின் ஒரு டெலிகிராம் சேனல். ஓகே, சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எனி அதர் அப்டேட்ஸ் ரிகார்டிங் த இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் அதர் எக்ஸாம்ஸோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல இருக்கும். ரைட், டூ ஜாயின் தட். ரைட், ஸோ நவ் கமிங் டு தி HR கைடன்ஸ். ஸோ என்ன அப்படின்னா இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். நமக்கு என்ன டைப் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்றது நமக்கு தெரியாது, அது உங்களுக்கு கொடுக்கல. Right, in TNMAWS பொறுத்த வரைக்கும் it can be a stress interview, it can be a technical interview, it can be a general interview, okay, it can be anything. ஸோ அதனால தான் நம்மளோட இந்த என்டையர் கைடன்ஸ் சீரீஸே பார்த்தீங்கன்னா கவரிங் எல்லா டைப்ஸையும் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த ஹெச்ஆர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் 300 பேர் அவங்க இன்டர்வியூ எடுக்க போறாங்கன்னு வச்சுக்கலாம். மார்னிங் ஸ்லாட் ஈவினிங் ஸ்லாட்னு இருக்க போது அப்போ ஒரு 200-300 பேர் அவங்க இன்டர்வியூ பண்றாங்க அப்படின்னா they will have hardly 15 minutes. நான் மேக்ஸிமம் சொல்றேன், ஒரு 15 நிமிஷம் அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அது அதிகம்னு சொல்லுவேன். சரியா? ஏன்னா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும், பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே டயர்ட் ஆவாங்க, அவங்களுக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே வந்து. அப்போ ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் நான் சொல்றேன். அப்போ 15 மினிட்ஸ் அப்படின்னா அதுக்குள்ள உங்களை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க, ஓகே, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது அப்படின்னா உங்களை பத்தின ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம இந்த ஃபுல்லாவே இந்த ஹெச்ஆர் கைடன்ஸ் அப்படின்றதுல பார்க்க போறோம். சரியா? ஸோ அதனால இதை வீடியோவை ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்கப்போ. ஸோ கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஃபெமிலியர் யுவர் செல்ஃப் வித் தி பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஜாபுக்கு போறீங்க? ஓகே, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் வாட்டர் சப்ளையை பத்தினா ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள தான் போறீங்க. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி A to Z உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே இந்த லொகாலிட்டி ப்ரொஃபைல்னு ஒன்னா பார்க்க சொல்லியிருப்பேன். லொகாலிட்டி ப்ரொஃபைல்னா நீங்க எந்த ஊரா இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருக்க வாட்டர் சப்ளை, வாட்டர் சோர்ஸ் என்ன, ஏதாவது ரிசர்வாயர்ஸ் இருக்கா, ஏதாவது டேம்ஸ் இருக்கா, ஓகே, இதை பத்தி எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு முனிசிபாலிட்டியா கார்பரேஷனா, பேசிக்ஸ் ஆஃப் இதெல்லாம் நம்ம ஜெனரல் டாபிக்ஸா பார்த்தோம். ஓகே, கார்பரேஷன்னா என்ன, முனிசிபாலிட்டினா என்ன, ஓகே, அது ஒவ்வொன்றுக்கும் ஹெட் யார் இருப்பா, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ரைட், ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா இந்த பொசிஷனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் கிளியரா இருந்தாதான் ஓகே யூ ஹவ் புட் சம் எஃபர்ட். ஓகே, இது இந்த எக்ஸாம்னா என்ன, இதுல என்ன மாதிரி போஸ்டிங் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சு படிச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரோல்ஸ் என்ன, ஓகே, ஜாப் போஸ்டிங் என்னெல்லாம் இருக்கு, ஓகே, இப்போ நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஜஸ்ட் லைக் தட் கூட சில பேர் கொடுத்துருப்பீங்க, சில பேர் வேகன்சியை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க. வெரி ஃபியூ பீப்புள் தான் என்ன பண்ணிருப்பீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஏரியாவா பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ அதை வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்க எலிஜிபிள். சரியா? கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் எதெல்லாம் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ஓகே, இல்ல எதெல்லாம் சென்னையில மட்டும்தான் இருக்கு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுல் அனாலிசிஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட நோட்டிபிகேஷன்ல இருந்து. ஸோ என்ன ரோல், ஓகே, ஏஇனா என்ன பண்ணுவாங்க, ஓகே, ஏஇ எலக்ட்ரிக்கலா இருக்கீங்கன்னா வாட் வில் பி யுவர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அண்ட் ஏஇ சிவிலா இருக்கீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கும். சரியா? அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கும். ஸோ உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜென்ரிக்கா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டெப்தாலாம் தெரிஞ்சுக்கோங்கன்னா ஜென்ரிக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்றது, ஃபெமிலியரைஸ் யுவர் செல்ஃப் வித் தி பொசிஷன். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் டு ஸ்பீக். இது ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க, சரியா, நான் சொல்ற மாதிரி நீங்க இந்த டேட்டாலாம் கேதர் பண்ணிடுவீங்க, எல்லாமே பண்ணிடுவீங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல பேசுறது, உங்க டோன்ல இருந்து, உங்களோட ஐ கான்டாக்ட்ல இருந்து, உங்க பாடி லாங்குவேஜ்ல இருந்து, ஓகே, ஸோ நீங்க கையை சுற்றி பேசுறீங்க அப்படின்னா உங்க மேனரிசம் எல்லாமே மேட்டர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க பை ப்ராக்டிஸ் தான் ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு கொண்டு வர முடியும். எடுத்த உடனே நீங்க வந்து அங்க போய் பாத்துக்கலாம், நான் வந்து நல்லா படிச்சுட்டேன், எல்லா டாபிக்லயுமே கேட்டா நான் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு எய்தர் டியூ டு ஸ்ட்ரெஸ் ஆர் சம்திங் நமக்கு அங்க பிரச்சனை வரும். இன்னொன்னு கண்டிப்பா வந்து நீங்க எவ்வளவுதான் கான்செப்டுவலி நீங்க படிச்சுட்டு போனாலும், மெமரியில வந்து நீங்க எவ்வளவுதான் ஏத்திட்டு போனாலுமே உங்களுக்கு வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா சடனா நம்ம வந்து
நம்ம டோன் சேஞ்ச் ஆகிட வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆஸ்கிங் யூ அபவுட் யுவர் ப்ராஜெக்ட். ஓகே, இஃப் யூ ஆர் நாட் பெர்ஃபார்மிங் வெல், நீங்க சரியா பண்ணல, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 2 கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகே, எதுக்குமே உங்களுக்கு சரியா ஆன்சர் தெரியல, இல்லை கிளியரா ஆன்சர் கொடுக்கல, ஓகே, அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்க தானே உங்க ப்ராஜெக்ட் பண்ணீங்க, ஏன் உங்களுக்கு அதை பத்தி கூட தெரியல இப்படின்னு கேட்பாங்க. அப்ப அடுத்த கொஸ்டின் அவங்க கேட்கறப்போ உங்க டோன் ஆப்வியஸா சேஞ்ச் ஆகும். இது வந்து எல்லாருக்கும் நார்மல். ஓகே, என்ன நம்மளே இப்படி சொல்லிட்டாங்க, நிஜமாவே நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்களே பண்ணிருக்கலாம், ஓகேவா, பட் ஒரு கேப்னால அதை நீங்க மறந்துருக்கலாம், ரைட்? ஸோ அப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களோட டோன் அடுத்த கொஸ்டின்ல எய்தர் ஃபீபிளா ஆயிரும், அதாவது அப்படியே வந்து நீங்க வந்து அப்செட் ஆகி டவுன் ஆகி வாய்ஸே வெளியே வராது, கண்ணெல்லாம் கலங்கி போயிடும், இந்த மாதிரி ஆயிடும். இல்லையா, என்ன எப்படி நீங்க இப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டோன், அரகன்ஸ்க்கு ஒரு டோன் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், ஒரு லெவல் அப் ஆகி நீங்க பேசுவீங்க. சரியா? இது எல்லாமே கண்ட்ரோல்டா வேணும் அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் டைம். ஸோ 7th இருந்து நமக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஸோ நமக்கு வந்து ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்க இதுவே வந்து நான் லாஸ்ட் மினிட்னு சொல்லுவேன். ஒரு நம்ம கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று எல்லாமே பழகுங்க, பேசி பழகுங்க, டெய்லி என்ன பண்ண போறோம் அப்படின்றத மறக்காம பழகுங்க. இன்னைக்கு இது படிச்சிருக்கீங்களா, ஓகேவா, அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருங்க. ஏன்னா இது வந்து ஒரு புது விஷயம், சில திங்ஸ் வந்து நமக்கு புது விஷயம். உங்க லொக்காலிட்டி பத்தி படிக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் எப்பயுமே தெரிஞ்சிருக்காது. சில பேர் லொக்காலிட்டி பத்தி தெரிஞ்சிருப்பீங்க, உங்க ஊரை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க, இல்ல மேலோட்டமா தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஃப்ரம் மதுரை, ஓகே, லெட் மீ சே, அப்போ உங்களுக்கு மீனாட்சி அம்மன் டெம்பிள்னா, ஓகே, மீனாட்சி அம்மன் டெம்பிள்னா இது சித்திரை திருவிழா அங்க நடக்கும், சரியா? தென் அங்க அழகர் கோவில் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி மேலோட்டமா தெரியுமே தவிர வேற ஏதாவது சிக்னிபிகன்ட்டா அங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்களுக்கு அது தெரியாது. ஓகே, தெரியாதுன்றது சம்டைம்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்காது. ஓகே, ஏன்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அதை கேட்டிருப்பீங்களே தவிர, பட் அவங்க வந்து நீங்க எவ்வளவு தெரிஞ்சுட்டீங்க உங்க ஊரை பத்தி அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கூட கேட்பாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ்ல தான் கொண்டு வர முடியும். ஓகேவா? எடுத்தோடனே நீங்க சும்மா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிக்கலாம், ஆனா அவங்க அடுத்து வெயிட் பண்ணுவாங்க, நீங்க இன்னும் ஏதாவது மேற்கொண்டு பாயிண்ட் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு பிராக்டிஸ்ல தான் இருக்கும். ஒரு கொஸ்டினை கேட்டா அவங்க 5 நிமிஷத்துக்கும் உங்களுக்கு பேச தெரியணும், 5 செகண்ட்லயும் பதில் சொல்ல தெரியணும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரிஃபரபிளி ஒரு கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. நான் ஃபைனலா உங்களுக்கு ஒரு வைண்ட் அப் செஷன் மாதிரி இன்னைக்கு சொல்லுவேன்ப்பா, சரி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுல நான் எல்லாமே கிளியராகவும் சொல்றேன். ஸோ ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நார்மலா ஒரு கொஸ்டின் உங்களை எப்படி கேட்கறாங்களா, எப்படி பேசுவீங்க அப்படின்னு நீங்களே உங்ககிட்டயே பேசி அதை அப்சர்வ் பண்ணி பாருங்க. நீங்க இப்படி ஸ்மைல் பண்ணா எப்படி இருக்கீங்க, இல்ல நல்லா சிரிச்சிங்கன்னா எப்படி இருக்கீங்க, ஓகே, டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்து உங்க ஃபேஸ் எப்படி மாறுது, இது நல்லா இருக்கா, இந்த மாதிரி உங்களையே செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்டிசிங் ஹவு டு ஸ்பீக் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? தமிழோ இங்கிலீஷோ, ஓகே, எனக்கு இன்டர்வியூ வந்து உங்களுக்கு எப்படி கேட்கறாங்களோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க பதில் சொல்ல போறீங்க. டெக்னிக்கலா இருந்துச்சு அப்படின்னா கான்செப்டா கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போறோம். இல்ல ரியல் டைமா ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா இந்த மாதிரி கேட்கறாங்க, அப்படியே லேமன் லாங்குவேஜ்ல அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் ஒரு தமிழ்ல பேச போறோம். பிளஸ் நமக்கு ஜாப் எல்லாமே தமிழ்நாட்டில் தான். ஸோ நமக்கு பேசிக்கா தமிழ் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ்ல நான் அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுப்பா இங்க. சரி, நம்ம ஒர்க் பண்ண போறது நம்ம இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை, நமக்கு வந்து அதர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும், ஒரு இங்கிலீஷோ ஒரு ஹிந்தியோ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரியா? தமிழ் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நாலேஜ், சரியா? வேற எங்கேயாச்சும் பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தேவைப்படும். அந்த அளவுக்கு இருந்துட்டா போதும். இங்க உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போறீங்க இல்லையா, ஒரு முனிசிபாலிட்டிலயோ ஒரு கார்பரேஷன்லயோ நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு போர்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க, வாட்டர் சப்ளை போர்ட்ல. அப்ப ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அரைஸ் ஆகும். ஓகே, அப்படி அரைஸ் ஆகிறப்போ அந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, ஒருத்தவங்க எப்படி பேசுறீங்க, ஓகே, உங்க கோ ஒர்க்கர்ஸ் கிட்ட உங்க கொலீக்ஸ் கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னு அந்த டோனு, உங்களோட நேச்சர், ஓகே, நீங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருக்கீங்க, இது எல்லாமே மேட்டர்ஸ். சரி, அதனால நான் சொல்றது ப்ராக்டிஸ் ஹவு டு ஸ்பீக். கிளியரா ஒரு நோட் பேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, என்னெல்லாம் பாசிபிள் கேட்கறதுன்னு நம்ம இந்த 3 செஷன்ஸை பார்த்துருக்கோம், இன்னைக்கும் நம்ம பார்ப்போம். சரியா? இதெல்லாமே ஒரு நோட் பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டா நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன், ஓகே, அதுக்கு வந்து ஒரு 2-3 ஆன்சர் வச்சுக்கோங்க. ஓகே, இஃப் பாசிபிள் இஃப் யூ ஹேவ் a very good group of friends, சரியா, அவங்க கிட்ட இதை நீங்க அப்படியே டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. சரியா? அது வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து நம்ம ஒரு பாயிண்ட் யோசிச்சிருப்போம், இல்ல இது இப்படி சொல்லக்கூடாது, இது அவங்க தப்பா எடுத்துப்பாங்க, இது வந்து நமக்கு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம், இன்னொரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கொடுக்குறப்போ அது உங்களுக்கு இன்னுமே வந்து பெட்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சரியா? ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுமே இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு எந்த ஒரு ஜெல்லஸும் எந்த ஒரு காம்படிட்டிவ் வந்து ஹெல்த்தி காம்படிஷனா இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு ஸ்லாட் இருக்கோ அன்னைக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்க உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது, உங்க லக் எப்படி இருக்கு, பிளஸ் இன்டர்வியூரோட மைண்ட் செட்ஸ், ஓகே, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்தும் தான் உங்களோட டெசிஷன் இருக்க போகுது, உங்களோட வேலை கிடைக்கிறது இருக்க போகுது. சரியா? ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டா அப்ப அவ அந்த ஆன்சர் சொல்லிடுவாளே அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த தாட்லாம் வேணாம். நீங்க சொல்லி கொடுக்குற கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும்ன்றது கிடையாது. சரியா? ஸோ அதனால எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஷேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் சைட். ஸோ ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் செஷன்லயுமே சொல்லியிருப்பேன். ஓகே, மென் அண்ட் விமன் கேண்டிடேட்ஸ் ப்ராப்பர் ட்ரெஸ் கோட்ல போங்கப்பா. நீங்க மேல் கேண்டிடேட்ஸா இருக்கீங்கன்னா ஷர்ட்டை டக்கின் பண்ணிட்டு போங்க, ஒரு ப்ராப்பர் ஷர்ட் போடுங்க. ரொம்ப கலர் வந்து கான்ட்ராஸ்ட் ரொம்ப வந்து பிரைட்டா அந்த மாதிரிலாம் போடாது. சட்டில் கலர்ஸ், நான் விமன் கேண்டிடேட்ஸ்க்கும் சொல்றேன், சட்டில் கலர்ஸ் இதர் சுடி ஆர் சாரி வாட் எவர் யூ ஆர் ப்ரிஃபரிங், சட்டிலா மினிமம். ஓகே, எவ்வளவு மினிமலிஸ்டிக்கா போக முடியுமோ அவ்வளோ சிம்பிளா போங்க. ஓகே, ரொம்ப ஜிகு ஜிகுன்னு ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை செயின் வாட்ச் பேங்கிள்ஸ் இப்படி ரொம்ப வந்து இதா வந்து போக வேணாம். சரியா? ஸோ எவ்வளோ சிம்பிளா போக முடியுமோ அவ்வளோ சிம்பிளா போங்க. அண்ட் நீட்டா போங்க. சிம்பிள் அஸ் வெல் அஸ் நீட், எலகண்டா. ஓகே, ஒரு மாடஸ்டியா அந்த மாதிரி வந்து நீங்க போகணும். உங்களை பார்த்தா வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆள் பாதி ஆடை பாதி. சரி, அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களை பார்க்கறதா அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ பேசிக்கான ஒரு மேக்கப்ல இருந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வரைக்கும், ஓகே, டாப் டு பாட்டம் நான் சொல்றேன், ஹேர்ல இருந்து ஷூ வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு செஷன்ல அதை பார்த்துருப்போம். சரி, என்ன மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி. And women candidates, if you are comfortable with chudidar, you can wear a chudidar. If you are comfortable in saree, okay, சில பேர் வந்து உங்களோட ஏஜ் அண்ட் தென் உங்களோட பாடி டைப் ஏற்ற மாதிரி இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் சாரி, கோ வித் சாரி. இதுதான் போடணும் அதுதான் போடணும் அப்படின்றது கிடையாது. நீங்க எது போட்டாலும் நீட்டா போட்டுக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். சரியா? அதே மாதிரி சில பேருக்கு ஹீல்ஸ் வந்து ஃபைனா இருக்கும், சில பேருக்கு ஃபிளாட்ஸ் பிடிக்கும், சில பேர் வந்து கிராக்ஸ் யூஸ் பண்ணி வாட் எவர் இட் இஸ். நான் விமன் கேண்டிடேட் சொல்றேன். மேல் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஷூ தான்ப்பா போட்டு போகணும், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஐம் சேயிங் வாட் எவர் யூ வியர் அது உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும். சரியா? நீங்க ஒரு ஹீல் வந்து சும்மா ஒரு ஸ்டைலுக்காக போட்டுட்டு நீங்க உள்ள வாக் பண்றப்பே வந்து அது உங்களுக்கு காலில் வந்து தடுக்குச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அங்கேயே நீங்க வந்து எம்பராசிங்கா ஃபீல் பண்ணிடுவீங்க. ஓகே, அது தேவையில்லாத விஷயம். சரி, நம்ம போடுறது வந்து நம்ம அந்த டே ஃபுல்லா கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஸ்டைலிங்கை மட்டும் பாருங்க. சரி, ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி இந்த இன்டர்வியூ நான் இப்படி போகணும் அப்படி அதெல்லாம் தேவையில்லை. மைண்டை ப்ரிப்பேர் பண்றது மட்டும்தான் 90% ஒர்க்கு. 10% ஆஃப் எனர்ஜி அண்ட் யுவர் மைண்டை வந்து இதுக்கு போடுங்க. என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன இது பண்ணலாம்னு ஒரு 10% அதை பத்தி யோசிங்க. 90% நாலேஜை எப்படி கெயின் பண்ணலான்றதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரி, அதை அகைன் நான் இன்சிஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். இது வந்து கேட்கலாம் ஸ்ட்ரைட்டாவே வந்து டெல் அஸ் சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா டைரக்டா உங்க பேரை தவிர நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் டீடைல்ஸ் உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஏன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்டா இப்ப நான் கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லாருமே சொல்லுவோம். கரெக்டா? உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ரைட், நீங்க ஸ்கூலுக்கு எங்க பண்ணீங்க, காலேஜ் எங்க பண்ணீங்க, யூஜி பிஜி பிஹெச்டி பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரி வரைக்கும் சொல்லுவீங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா சொல்லுவீங்க, காலேஜோட டிகிரிஸ், அதாவது அவங்க அடுத்து அமைதியாவே இருந்தாங்கன்னா நீங்க வரிசை அப்படி சொல்லிக்கிட்டே போவீங்க. கரெக்டா? உங்களோட ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஸ்கில்ஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, இது எல்லாமே நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா டைம் கன்ஸ்ட்ரெயின் படி இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டா உங்க நேம் மட்டும் அவங்கள்ட்ட இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஓகே நீங்க யூஜி பண்ணிருக்கீங்க, யூஜி ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா அந்த டாபிக்கு போயிடுவாங்க. இல்லையா? நீங்க ஒரு யூஜி காலேஜ் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த காலேஜ் பத்தி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்க போயிடுவாங்க. ஓகே, அந்த காலேஜுக்கு லொக்காலிட்டி பத்தி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்க போயிடுவாங்க. புரியுதா? ஸோ உங்களுக்கு வந்து என்டையர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க அப்படின்னு 100% ஷியோர் கிடையாது. ஆனா நீங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு பார்ட் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அகைன் இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்ட் எல்லாமே நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்றத கண்ணாடி முன்னாடின்னு ஒருத்தர பேசிக்கோங்க. சரியா? ஸோ இதுல வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் நேம், நீங்க எங்க இருந்து வரீங்க, பிளஸ் உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். ஓகே, நீங்க டிகிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தெரியும், பட் ஸ்டில் யூ ஹேவ் டு சே நீங்க வந்து நான் வந்து அண்டர் கிராஜுவேஷன் வந்து ட்ரிபிள் இல பண்ணியிருக்கேன். அதுவும் அப்ரிவேஷன் சொல்லாதீங்க, ஃபுல்லா சொல்லுங்க.
எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன், சிவில் இன்ஜினியரிங்ல பண்ணியிருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லுங்க. பிஜில ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பெஷலைசேஷன் நீங்க சொல்லணும். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்ல வேணாம், அது வந்து ட்ரிபிள் கீழே வருதா இசி கீழே வருதான்னா சொல்ல வேணாம். நீங்க எம்இ ஆர் எம்டெக் என்ன ஸ்பெஷலைசேஷன்ல பண்ணீங்க? விஎல்எஸ்ஐ டிசைன்ல பண்ணியிருக்கேன், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்ல பண்ணியிருக்கேன், ஆர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல நான் பண்ணியிருக்கேன், தென் வாட் எல்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்க ஸ்பெஷலைசேஷனை எக்ஸ்ட்ராவா காட்டுங்க. ஓகேவா? ஸோ இல்லைனா வந்து ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன், வாட் எவர் பிஜி உங்களோட என்ன ஸ்ட்ரீமா இருந்தாலும் அதை கண்டிப்பா சொல்லணும்ப்பா ஸ்பெஷலைசேஷன்ல. ஓகே, பிஜியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். தென் உங்க ப்ராஜெக்ட் கேட்கறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன ஓவரால் உங்க ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன, ஓகே, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதுல நீங்க என்னென்ன பண்ணீங்க, அதோட ரிசல்ட் என்ன, ஓகே, அதுல எதுவும் டிராபேக்ஸ் இருந்துச்சா, இல்ல நீங்க ஒரு டிராபேக்ஸ் தான் சொல்யூஷன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க தான் நான் ப்ராஜெக்டா செஞ்சேன், கடைசியில் இந்த ப்ராப்ளம்ஸ் நான் ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கொண்டு வரீங்களா, இந்த மாதிரி எல்லாமே சொல்லுங்க. அந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ்ல இருந்து, ஓகே, அதோட டெஸ்டிங்கா இருக்கட்டும், ஓகே, சிவில் மெக்கானிக்கல் ஏதாவது டெஸ்டிங் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க லைக் கேடு இல்ல ஸ்கேடா, மேட்லேப், ஏதோ ஒன்று பிசிபி டிசைனிங் பண்ணிங்க, இது எல்லாத்தையும் பற்றி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, எதுனாலும் அவங்க கேட்பாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த். சரியா? உங்க ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்குறப்போ நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகே, ஆனா வீக்னஸ் அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கப்பா. வீக்னஸ் அப்படின்னா நீங்க உடனே ஏதாவது சொல்லிடக்கூடாது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். பிகாஸ் வீக்னஸ் அப்படின்றது சொல்லவும் கூடாது, பட் அட் த சேம் டைம் அவங்க கேட்டா நம்ம சொல்லணும், ஏதாச்சும் ஒரு ஆன்சர் சொல்லணும் இல்லையா, அது கன்வின்சிங்கா இருக்கணும் அவங்களுக்கு, ரைட்? அதை நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஷோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு சின்ன கில்ட்டோட, சாரி சார் எனக்கு தெரியல, ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் இட், ஐ எம் நாட் ஷியோர் அபவுட் தி ஆன்சர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு 2 கொஸ்டின், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இருந்து கேட்குறாங்க, ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் ஆஸ்கிங் சம்திங், ஒரு இன்டெப்தா போய் உங்களுக்கு பம்பை பத்தி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, பம்ப்ஸை பத்தி கேட்குறாங்க, வாட்டர் சப்ளைல இருக்க பம்பை பத்தி கேட்குறாங்க, பட் உங்களுக்கு ஐடியா இல்லை. அப்போ நீங்க என்ன சொல்லிடலாம், இல்லை சார் திஸ் இஸ் அவுட் ஆஃப் மை ஸ்கோப், ஐ டிட் ப்ரிப்பேர் ஃபார் தட், ஆர் ஐ டு நாட் நோ தி ஆன்சர் அப்படின்றதே நீங்க ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடலாம். இது எதுக்கு அப்படின்னா அவங்களோட டைமை சேவ் பண்ணும். திருப்பி அவங்க நீங்க அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்சர் சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ஆன்சர் தப்பா தான் இருக்கும், கரெக்டா? அதுக்கு ஒரு மார்க் குறையும். அப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதுலேயே தான் கொஸ்டின் போவாங்க. சரி, ஏதோ ட்ரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் போவாங்க. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு சுத்தமா தெரியாது. அப்போ உங்க மார்க்கும் குறைஞ்சிட்டே வரும், அவங்க டைமும் வேஸ்ட் ஆகிட்டே வரும். சரி, இது அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க டைமே ஒரு 10-15 நிமிஷம், அது எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் தான் அவங்க பார்ப்பாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னு சொல்லிடுங்க, அவங்க இன்னொரு டாபிக்ல இருந்து கேட்க போறாங்க. ஸோ மோர் தேன் 2 கொஸ்டினுக்கு நோ மேல சொல்லாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் இன்டர்வியூ இருந்துச்சுன்னா 2 கொஸ்டின் மேல உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாதுப்பா, ஏன்னா உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். சரியா? ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அடுத்து வேற எதுலையாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிடாதான் தான் அந்த இன்டர்வியூர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து உங்க மார்க்ஸை குறைக்கணும் அப்படின்றதுல எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இந்த வேற என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, வாட் ப்ரொமோட்டட் யூ டு வாட் ப்ராம்ப்டட் யூ டு அப்ளை அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஏன் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்க, ஏன் இந்த ஜாப் உங்களுக்கு வேணும், ஓகே, எவ்வளவோ எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஏன் இந்த எக்ஸாமுக்கு வரீங்க, இதை வந்து கேட்பாங்க. ஓகே, இதெல்லாம் நான் கேட்பாங்கன்னா பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம பேசுறோம். சரி, அந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஃபுல்லாவே பாசிபிலிட்டிஸ் தான் கேட்கலாம். ஓகே, கேட்காம போகலாம். ஓகே, இப்போ வாட் ப்ராம்ப்டட் யூ டு அப்ளை, ஏன் அப்ளை பண்ணீங்க, ஓகே, ஸோ எதனால, அதாவது ஏன் அப்படின்ற ரீசனுக்கு நீங்க சொல்லலாம். நீங்க வந்து ஒரு பேஷனேட் கவர்மெண்ட் ஒரு எம்ப்ளாயியா நான் போகணும், எங்க வீட்டில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஸோ கவர்மெண்ட் ஜாப் தான் என் ஃபேமிலிக்கு ப்ரைடா இருக்கும், வாட் எவர் இட் இஸ். ஸோ இல்லை அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸிஸ்டிங் ஒர்க்ல இருப்பீங்க, ஸோ அதுல இருந்து இது வந்து எனக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, என்னோட நாலேஜ், ஓகே, நாலேஜ் தேர்ஸ்ட்டை வந்து இது பண்றதுக்கு எனக்கு இது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு இடமா தெரியுது, ஸோ அதனால நான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணேன், நான் இந்த எக்ஸாம் வந்து இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ யூ கேன் திங்க், ஓகே, உங்களுக்கு எதனால இந்த ஜாப் பிடிக்கும், ஏன் இந்த ஜாப் மேல பேஷனேட்டா இருக்கீங்க. கண்டிப்பா வந்து இந்த ஆன்சர் சொல்லாதீங்கப்பா, நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இது எனக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து என்னன்னா 10/11 இந்த எக்ஸாம் எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு ஏன் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் யோசிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இன்டர்வியூ அப்படின்றா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியா கேட்டுருவாங்க. ஓகே, இதுல நீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம்ப்பா, நான் வந்து ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்கிட்ட இருக்கு, நான் ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணிப்பேன், என்ன டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதோட நான் கோப் ஆயிடுவேன். ஓகே, ஸோ அதை நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணிடுவேன். யாராலையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ண முடியாது, சரியா? நமக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யும். அதை எந்த லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம் வெளியே தெரியாமல் அப்படின்றது மேட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த் கேட்டால் டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவோம். பட் வீக்னஸ் அப்படின்னு கேட்குறப்போ நமக்கு வீக்னஸ் சொன்னோடனே நிஜமா ரொம்பவே அந்த வீக்னஸ் சொன்னா அது நமக்கு ஆபத்தா தான் இருக்கும் இந்த இன்டர்வியூல அப்படின்னு சொல்ற வீக்னஸ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே நம்ம வாயில வரும். சரியா? எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், நான் ரொம்ப இமோஷனல், ஓகே, இல்லை எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும், அதான் ஷார்ட் டெம்பர்ட் நான், இல்லைன்னா ஒரு சின்ன விஷயத்தை போட்டு நம்ம மனசுல ரொம்ப குழப்பிக்கிட்டே இருப்பேன், இந்த மாதிரி தான் நமக்கு வரும். சரியா? ஆனா இது வந்து இன்டர்வியூவர் வந்து இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. சரியா? நீங்க வீக்னஸ் சொன்னீங்கன்னா அப்ப அதுதான் அவங்க ஆட்டிடியூட், உங்களோட ஆட்டிடியூடாவே அவங்க பார்ப்பாங்க. சரி, இவங்க அப்படின்னா இப்போ இவங்க ஷார்ட் டெம்பர்ட்னு சொல்றாங்களே, நாளைக்கு நிஜமாவே நீங்க பப்ளிக்கா தான் மீட் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது, அப்ப அங்க நீங்க அஜிடேட் ஆயிடுவீங்களோ, உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருமோ, இப்படிதான் அவங்களோட தாட் போகும். ரியல் டைமா தான் அவங்க ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. சரி, நீங்க ஷார்ட் டெம்பர்ஸ், அப்ப இந்த வீக்னஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, ஏதாச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பண்ண சொல்றேன். நான் வந்து ஈஸியா எல்லாரையும் நம்பிடுவேன், அது என்னோட டிராபேக். அதாவது இது வந்து நீங்க யாரையும் ஹர்ட் பண்ணாத ஒரு வீக்னஸா இருக்கணும், ஷார்ட்டா சொல்லணும்னா. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஈஸியா எல்லாரையும் நம்பிடுவேன், இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ண போறது இல்லை. ஓகே, ஒருத்தவங்க நம்பியிருப்பீங்க, நீங்க ஏமாந்துருப்பீங்க, தட் இஸ் ஹர்ட்டிங் யோர் செல்ஃப், அது வேற விஷயம். இன்னொருத்தவங்கள நீங்க ஹர்ட் பண்ண மாட்டீங்க. இப்ப நான் வந்து ஷார்ட் டெம்பர்ட்னு சொல்லி வச்சுக்கோங்க, ஆப்வியஸா நீங்க வந்து அந்த இன்னொரு பர்சன்ட்ட கோவமா பேசுவீங்க. ஓகே, எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல நம்ம அந்த அடிதடிலாம் போறது, ஓகேவா? அப்ப இதெல்லாம் அவங்க தாட்ல ஓடும், ஒருவேளை இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களோ அப்படின்ற மைண்ட் செட் வரைக்கும் போயிடும். சரியா? ஸோ இந்த வீக்னஸ் சொல்றப்ப நான் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு வீக்னஸ் சொன்னா அடுத்தவங்களுக்கு அதுல ஹார்ம் இல்லையோ அதை நீங்க வீக்னஸா சொல்லலாம். இதுதான் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நான் அடுத்தவங்கள ரொம்ப ஈஸியா நம்பிடுவேன். ஓகே, ஸோ இது என்னோட பட் ஒன்ஸ் தான் நான் அதை செய்வேன், செகண்ட் டைம் நான் அதே தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்க உங்களோட வீக்னஸை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்ட் அண்ட் கரண்ட் ஜாப் இதை பத்தின ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? இது உங்களுக்கு பாஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு கேப் இருக்கு அப்படின்னா எதுக்கு இந்த கேப்? ஓகே, நான் சொல்றது நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ஒரு 2023 வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இல்ல இந்த ரெக்ரூட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இல்ல நீங்க ஒர்க்கே பண்ணல, ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும்ல, நீங்க படிச்சு முடிச்சதுல இருந்து இப்ப இந்த இன்டர்வியூக்கு வர வரைக்கும் ஒரு 4 வருஷம் இருக்கும், சில பேருக்கு 1 வருஷம் இருக்கும், சில பேருக்கு வெறும் 3 மாசம் கூட இருக்கலாம். 3 மாசம் இருக்குன்னா அவங்க பெருசா கேட்க மாட்டாங்க. பட் மோர் தென் 6 மந்த்ஸ் இருக்கு அப்படின்னா எதுக்கு இந்த கேப், எதுக்கு பழைய ஜாப் விட்டீங்க? ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நீங்க காலேஜ் முடிச்சதுல இருந்தே ஜாப் நீங்க வந்து இந்த ஜாப்மே போல அப்படின்னா ஏன் போலன்ற கொஸ்டின் கண்டிப்பா ரைஸ் ஆகும். சரியா? ஏன் போல? ஓகே, என்ன மாதிரி ஜாப் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன்னா இட்ஸ் சோ லாங். இல்லைன்னா நீங்க ஒரு யூஜி பண்ணிருக்கீங்களா, ஏன் பிஜி பண்ணிருக்கலாமே, பிஜி பண்ணிருக்கீங்கன்னா பிஹெச்டி ஏன் பண்ணல, இந்த மாதிரி அடுத்த லெவல்ல யோசிச்சு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இது ஏன் பண்ணல? ஒரு பர்டிகுலர் கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் அது உங்க கோருக்கு ரிலேட்டட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சிவிலா இருக்கீங்க, அதுக்கு ரிலேட்டட் இல்லாம ஒரு ஐடில ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கேட்பாங்க. ஏன் நீங்க வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் இல்லாம ஜென்ரிக்கா இருக்க ஐடிக்கு போயிட்டு திருப்பி அந்த வேலையை விட்டுட்டு இப்படி வரீங்க, இதெல்லாமே கேட்பாங்க. சரி, அப்ப இதுக்கெல்லாம் நீங்க யோசிச்சு வச்சுக்கணும். ஸோ நீங்க கரண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் கேட்பாங்க, ஏன் நீங்க நல்ல பொசிஷன்ல தான் இருக்கீங்க, ஒரு நல்ல கம்பெனில தானே இருக்கீங்க, அதை விட்டுட்டு ஏன் இங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஓகே, வாட் இஸ் மேக்கிங் யூ டு ஸ்விட்ச் ஃப்ரம் தட் கரண்ட் ஜாப் டு திஸ் ஒன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரி, அப்ப இது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். இது நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல சொல்லியிருப்போம், ஃபால்ஸா நெகட்டிவா எதுவும் பேசிடக்கூடாது, பொய்யான இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க, அட் த சேம் டைம் தப்பா எதுவும் பேசாதீங்க. ப்ரீவியஸ் ரெக்ரூட்டரை பத்தியோ, இப்ப கரண்டா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்த பத்தியோ, அதுல இருக்கிறவங்களை பத்தியோ, அந்த கம்பெனி ஆர்கனைசேஷன் பத்தியோ தப்பா பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதனால நான் வரேன், நோ. ஓகே, ஸோ அங்க வந்து எனக்கு ப்ரொமோஷன் சரியா இல்லை, நோ. ஓகே, ஏன் ப்ரொமோஷன் சரியில்லைன்னு கேட்டாங்க அப்படின்னா இல்ல அங்க வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க, இதுதான் நமக்கு ஆப்வியஸா ஆன்சரா வரும் இல்லையா? ஒரு கார்பரேட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூல் பி திங்கிங், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே, இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்ப இந்த அப்ரைசல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த அப்ரைசல்ல எனக்கு வந்து பெருசா வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் வரல, எனக்கு சேலரி அப்கிரேட் ஆகல, அதனால நான் விட்டேன். ஸோ அப்படின்னா ஏன் அப்படி ஆகல அப்படின்னா, வேலை செய்ய தெரியாதவங்களுக்குலாம் கொடுத்தாங்க, நான் வேலை அவ்வளவு விழுந்து விழுந்து பார்த்தேன், ஆனா எனக்கு வந்து அப்ரைசலே கிடைக்கல, இப்படிதான் நம்ம சொல்ல தோணும். சரி, இது வந்து பழைய ரெக்ரூட்மெண்ட் மேல ஒரு பிளேம் போடுற மாதிரி இருக்கும் நமக்கு.
சரி, பாக்குறவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சரியா? எல்லாருமே நான் சொல்ற மாதிரி உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு யாரையும் ஹார்ம் பண்ற மாதிரி இன்டர்வியூல பேசாதீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு என் லைஃப்ல. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஜாப்ஸ் தேட ஆரம்பிச்சேன். ஈவன் தோ அது ஹை பெய்ட் ஜாபா இருந்தாலும் சரி, 9 to 5 ஜாபா இருந்தாலும் சரி, நான் அதை விட்டுட்டு நான் இந்த மாதிரி வந்தேன். இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். சரியா? யாரையும் வந்து பிளேம் பண்ணி எனக்குமே பேசிடாதீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த மாதிரி தான்ப்பா உங்களுக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூல கேட்பாங்க. தென் லாஸ்டா உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, எங்ககிட்ட கேட்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு. இது வந்து ரேரஸ்ட் கேஸ் இந்த மாதிரி இன்டர்வியூல கேட்க, பட் கேட்க சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு எங்ககிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா அப்படின்னா, ப்ரிஃபர் டு ஆஸ்க் 1 question or maximum 2 questions. நான் 1 hour அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். சரியா? இது எதுக்கு அப்படின்னா சும்மா ஒரு ஐஸ் பிரேக்கிங்காக கேட்பாங்க. ரைட், அதுல போயிட்டு உங்களோட கொஸ்டின் கேட்கிற திறமையெல்லாம் இது பண்ணி உங்களுக்கு இது தெரியுமா அது தெரியுமா அப்படி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அதே மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பத்தி அவங்களுக்கு கேட்டாலும் உங்களுக்கு தெரிய போறது இல்லை. ஓகே சார், ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ வாட் வில் பி ஆர் நெக்ஸ்ட் ப்ராசஸ், வென் வில் வி பி கெட்டிங் ஆர் ரிசல்ட்ஸ், எனக்கு ரிசல்ட் எப்போ வரும், ஓகே, இந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு பதில் தெரியாது. சரியா? இந்த மாதிரி அதாவது இந்த கேள்விக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும், இந்த மாதிரி கேட்கறாங்க, ஏதாச்சும் உங்களுக்கு எங்கிட்ட கேட்கற கொஸ்டின் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ நடந்திருக்கும் இல்லையா, அதுல இருந்து அனலைஸ் பண்ணி தான் நீங்க கேட்கணும். அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்க அதுல ஏதாச்சும் ஒரு கொஸ்டினுக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பீங்க. ஓகே, ஐடியா இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்க ஒரு ஈஸி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களோட வந்து திடீர்னு வாட்டர் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது சொல்ல முடியுமா, இப்படிலாம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுவீங்க. அப்ப இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம், சார் ஆர் மேம் யாருனாலும், நீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அது எனக்கு ஆன்சர் இப்போ தெரியல, பட் ஐ வுட் லைக் டு நோ தி ஆன்சர் ஃப்ரம் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி அவங்க வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரியா? இது வந்து நான் ரேரஸ்ட் சொல்றேன். அவங்க அதான் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க ரொம்ப டெப்தா அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தியோ, அதுக்கு அடுத்து ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்கும்ன்றத பத்தியோ, அடுத்து திருப்பி இந்த மாதிரி டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் எக்ஸாம் வருமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கேட்கக்கூடாது. ரைட்? ஸோ ரொம்ப அப்சர்வ்டான கொஸ்டின்ஸ் எதுவுமே இது பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இஃப் தே ஆர் ஆஸ்கிங் யூ லைக் தீஸ் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி இன்டர்வியூல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா யூ கேன் சிம்பிளி நீங்க என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இல்ல சார், ஐ எம் ஓகே வித் the interview process அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வந்துடலாம். சரியா? I have no questions to ask, I'm all clear அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரலாம். சரி, எனக்கு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, I have a clear mind, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஹெச்ஆர் அப்படின்றதே உங்களோட ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி உங்களோட ஆட்டிடியூட் பேஸ் பண்ணுது, பிஹேவியர் பேஸ் பண்ணுது, உங்களோட லாஜிக்கல் திங்கிங். ஓகே, எக்ஸாக்ட் வேர்ட் சொன்னீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணி ஆன்சர் சொல்றீங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு பேனல் மெம்பர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பேர்ல இருந்து 5 பேர் கண்டிப்பா இருப்பாங்கப்பா. சரியா? மினிமம் 3 பேர் இருப்பாங்க. அப்ப ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்கறாங்கன்னா மிச்சம் 2 பேர் உங்களை டாப் டு பாட்டம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க, கேட்டவங்களை மட்டும் பார்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்களா, எல்லாரையும் பாக்குறீங்களா, ஓகே, பேசுறப்போ தடுமாறுறீங்களா, டென்ஷன் ஆகுறீங்களா, உங்க கை ஜெஸ்டர் எப்படி இருக்கு, சரியா, நீங்க வந்து கை அடிக்கடி உங்க தலைக்கு எடுத்துட்டு இருக்கீங்க, இல்ல ரொம்ப நர்வஸா இருக்குன்னு சொல்லிட்டு நெயில்ஸ் வந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல இந்த கையை மடக்கி வச்சிருப்பீங்க, சில பேர் வந்து ஃபிஸ்ட் மாதிரி சொல்லுவோம், பெருவரில் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி, இந்த மாதிரி டென்ஷனா இருக்கீங்களா, சில பேர் காலை டேப் பண்ணிட்டே இருப்பீங்க. இது எல்லாத்தையும் அதான் சொன்னேன், டாப் டு பாட்டம் உங்களை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாமே மேட்டர்ஸ் இன் யுவர் மார்க்கிங். ஸோ நீங்க நர்வஸா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அடுத்த கொஸ்டின் அவங்க கேட்கறப்போ இன்னும் நீங்க ரொம்ப நர்வஸ் ஆயிடுவீங்க. புரியுதா? அப்ப தெரிஞ்ச கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருப்பேன், நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஓவராலா பாக்குறீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம இந்த ஜென்ரல் டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். நீங்க இன்டர்வியூக்கு நம்ம சீரீஸ் நீங்க பார்த்தாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம்ப்பா. என்ன அப்படின்னா இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், ஓகே, டைமுக்கு வென்யூ ரீச் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். சரியா? அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை காப்பீஸ் கேட்டிருக்காங்களோ அத்தனை போட்டோ காப்பீஸ், அதை விட டபுள் டைம்ஸ் எடுத்துக்கோங்க. மேபி ஏதாவது ரீசனால ஏதாச்சும் 1 or 2 ஸ்பாயில் ஆனா கூட மிச்சம் 2 வச்சு நீங்க மேனேஜ் பண்ணலாம். போட்டோஸ் பிளென்டியா எடுத்துக்கோங்க, உங்களோட ஐடி ப்ரூஃப், சரி, அப்ளிகேஷன் ஹால் டிக்கெட் நம்மளுக்கு கேட்கல பட் எடுத்துக்கோங்க. சரி, எடுத்துட்டு போறதுல தப்பே கிடையாது, எடுத்து வச்சுக்கோங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு என்னைக்கு டேட் ஆஃப் இன்டர்வியூ இருக்கோ 5 நாளைக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி ஃபைலை ஓரமா வச்சிருக்கேன். ஃபைல் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபைல் வந்து நீங்க ரொம்ப பெருசா அந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா, லீஃபா இருக்க மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை.
ஓகே, இன்டர்வியூ ஹாலுக்குள்ள நீங்க மோஸ்ட்லி 99.9% நீங்க ஃபைல் எடுத்துட்டு போக மாட்டீங்க. சரியா? ஏன் அப்படின்னா சிவி உங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். சிவி முடிச்சுட்டு தான் உங்களை வந்து இன்டர்வியூ பேனலுக்குள்ள அனுப்புவாங்க. அப்ப அந்த சிவிக்கு தான் உங்களுக்கு இது தேவை. ஓகேவா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாருக்கும் ஒரு டேபிள் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரைட்? அந்த டேபிள் போற வரைக்கும் உங்களுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் தேவை. அப்ப அதுக்கு மட்டும் ஒரு ஃபைல் வச்சுக்கோங்களே தவிர அந்த பெரிய ஃபைலா நிறைய ஷீட்ஸ் இருக்க மாதிரி அங்கங்க வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காதீங்க. சரியா? சிம்பிளா ஒரு பட்டன் ஃபைல் கூட இட் இஸ் பெட்டர் தான். ஒரிஜினல்ஸ் எல்லாம் கண்டினியூஸா வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி அப்படியே ஜெராக்ஸ் காப்பீஸை வச்சுக்கோங்க, ரெண்டு செட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிருங்க. ஏன்னா சிவில போயிட்டு யாரும் உங்களை வந்து என்ன இப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த இதெல்லாம் அங்க கேட்க போறது இல்லை. சரியா? அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். நீங்க அப்ளை பண்ண சர்டிபிகேட் நம்பர்ல இருந்து எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, அது கரெக்டா இருக்கணும். சரியா? ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட், நீங்க பிஎஸ்டிஎம் போட்டிருக்கீங்களா இல்லையா எல்லாமே மேட்டர்ஸ். உங்க நேம்ல இருந்து எல்லாமே நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்கப்பா. சரியா? ஸோ அது கிளியரா இருக்கணும், ரைட்? ஸோ அந்த மாதிரி மினிமலிஸ்டிக்கா வச்சுக்கோங்க. ஒரு ஃபைல் போட்டு எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டு போயிருங்க, டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் அந்த உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இன்டர்வியூ நீங்க வென்யூக்கு போயிட்டீங்க, ஏசி டெக் கேம்பஸ் போயிட்டீங்க. போனதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பக்கத்துல இருக்க யாரு கூடயும் பேசாதீங்கன்னா ஏதாச்சும் கேளுங்க. ஓகே, எப்படி போகணும்? ஓகே, நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் அம்யூனிட்டி சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி போகணும்? யாராச்சும் ஒரு பசங்க வந்திருக்காங்க, பிள்ளைங்க வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டு போகலாம், அது தப்பு இல்லை. பட் அங்க போயிட்டு எல்லாரும் வெளியே வெயிட் பண்றாங்க அப்படின்னா அங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேச வேண்டாம். இது வந்து நான் எப்பயுமே சொல்றது, அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி விட்டுருப்பா. நல்லா படிச்சிருக்கவங்களும் தேவையில்லாம நீங்க மார்க்ஸ் லூஸ் பண்ணிட்டு வந்ததை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். சரி, அதனாலதான் சொல்றேன். எப்பயுமே நான் இது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் சொல்லல, பட் நீங்க அந்த டே நீங்க அங்க போயிட்டீங்க, இதுக்கு மேல புதுசா படிச்சாலும் உங்க மண்டையில இருக்க போறது இல்ல. ஏற்கனவே படிச்சது மட்டும் தான் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். அதையாச்சும் கெடுக்காம இருங்க தான் நான் சொல்லுவேன். சரியா? நீங்க கேட்க போய் அது நம்ம இதெல்லாம் ஒரு பேசிக், நம்ம இதெல்லாம் காலேஜஸ்லயே பண்ணிருப்போம். ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு போறோம்னா திடீர்னு வெளியே வந்து அப்பதான் நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இந்த டாபிக் பாத்தியா, இந்த 16 மார்க் நீ படிச்சான். அப்பதான் அந்த 16 மார்க் தான் நான் சாய்ஸே விட்டு வந்தேன், படிக்கவே இல்லையேன்னு கடைசி நிமிஷம் பரட்டிட்டு போவோம். கரெக்டா? அப்ப இருக்கதும் படிச்சதும் மறந்து போய் நம்ம எழுதிட்டு வரும். இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. ஸோ அதே தான் இந்த இன்டர்வியூ ப்ரோக்ராம்லயும் நடக்கும். சரியா? அதனால இந்த முன்னாடி இன்டர்வியூக்கு சிவி டேபிளுக்கு முன்னாடி போற வரைக்கும் யார்ட்டையுமே பேசாதீங்க. உங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அங்க வந்திருக்காங்க, இல்ல நீங்க யாருக்கிட்டயாச்சும் பேசி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நீங்க எப்படி படிச்சீங்க, ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும், யார்கிட்டயாச்சும் பேச போறீங்கன்னா உங்க இன்டர்வியூ முடிக்கணும். நீங்க யார்கிட்ட பேச போறீங்களோ அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட மைண்டை கிளியரா எதுக்கு வந்தோம், அந்த வேலையை பார்க்க தான் வந்தோம், அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. சரியா? இது வந்து நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பேசிக் எட்டிக்விட்ஸ் பார்த்தோம். ட்ரெஸ்ஸிங் கோட்ல, ஒரு ட்ரெஸ் கோட்ல இருந்து ஓகே பேசிக்கா நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், ஓகே எப்படி க்ரீட் பண்ணணும், ஓகே. அண்ட் மோர் ஓவர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஸ்மைலிங் ஃபேஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. நோன்னு சொல்றது கூட ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸ்ல ரொம்ப எப்பவா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும்னு நான் சொல்லல. சரியா? ஒரு சின்ன ஸ்மைலிங் ஃபேஸ், சிறு சிறு மூஞ்சி இல்லாம ஒரு சிரிச்ச முகத்தோட ஆன்சர் பண்ணிட்டு நீங்க நார்மல் ஆயிக்கோங்க. திருப்பி அவங்க கேட்கறாங்களா அது சொல்லிட்டு நார்மல் ஆயிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ நல்லா லிசன் பண்ணுங்க. சரியா? இதெல்லாம் வந்து அவங்க கவனிப்பாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஸ்டின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜென்ரல் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். தென் டெக்னிக்கல் டாபிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த ஹெச்ஆர் டைப் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, ஓகே அந்த மாதிரி பார்த்தோமா. ஜென்ரலாக உங்கள் ஒர்க்கை பற்றி கேட்டுக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஏன் அந்த ஒர்க்கை விட்டு வந்தீங்க, ஏன் இந்த ஜாப் உங்களுக்கு வேணும், ஏன் பர்டிகுலராக இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிருக்கீங்க. ஓகே, மிச்ச டிபார்ட்மெண்ட் இருக்கு, நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கு, ஏன் டிஎன்பிஎஸ்சிலே ஏஇ எக்ஸாம் இருக்கு, ஏன் இதுக்கு வரீங்க, இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கணும். சரியா? இந்த மாதிரி ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ மோஸ்ட்லி இந்த நெக்ஸ்ட் வீக் இருக்க எல்லாருமே இந்த டைம் உங்களோட கைடன்ஸ் இந்த டைம் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணிருக்கோம், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கணும்ப்பா. இதுக்கு மேலே நீங்கள் புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம். ஓகே, நான் சொன்னேன் இந்த வீக் ஃபுல்லா 7th இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ 7th இருந்து அந்த வீக் ஃப்ரைடே வரைக்கும் இருக்க எல்லாருமே இதோட இன்னைக்கு வரைக்கும் என்ன ப்ரிப்பரேஷன் பண்றீங்களோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு நாள், இப்போ மண்டே உங்களுக்குன்னா நாளைக்கு ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு கேஷுவலா போங்க. சரியா? இந்த மாதிரி அடுத்து ஃபுல்லாவே அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்கெண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே தான் இருக்கு 11th அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெய்லி நான் சொன்ன மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று A to Z நீங்க படிச்சது எல்லாத்தையும் இட் கேன் டேக் 2 hours கூட எடுக்கும். ஏன்னா நீங்க அவ்வளோ படிச்சிருப்பீங்க இன்டர்வியூக்காக. அந்த 10 நிமிஷம் இன்டர்வியூக்கு நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்ற டாபிக் அளவுக்கு நம்ம படிச்சிருப்போம். டெக்னிக்கல் இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ் அது இது அது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு நோட் பேட் போட்டு எழுதிக்கும். ஜென்ரல் டாபிக்ஸ் நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன். லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸ்ல இருந்து இப்ப இருக்க மினிஸ்டர்ஸ்ல இருந்து எங்க ஊர் பத்தி இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு படிங்க. அதான் எழுதி வச்சா ஹிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க.
ஸோ அப்போ நீங்க அந்த ரிவைஸ் பண்றப்போ கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு சைடு உங்க நோட் இருக்கும் சரியா. ஸோ எல்லா பாயிண்ட்ஸ் சொல்லிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோ. திருப்பி டெக்னிக்கல் டாபிக்ஸ் நீங்க ப்ராஜெக்ட் ரிலேட்டடா எல்லா பாயிண்ட்ஸுமே ஓகே நீங்க என்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணீங்க, அந்த காம்பனன்ஸ்க்கு பிகைண்டா ஏதாச்சும் ஒன்று இருக்கு அப்படின்னா அது என்னெல்லாம் இருக்கு இது எல்லாமே அப்படியே லிங்க் பண்ணி ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் உங்களுக்கு வந்துடும். சரி அப்படி லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா அது நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ அது ஒரு 30 minutes 40 minutes ஆயிடும். சரி அப்புறம் இந்த மாதிரி ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் நீங்க ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதை ஒன்ஸ் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஒரு 2 hours 2.5 hours கண்ணாடி முன்னாடி அட்ட ஸ்ட்ரெச்சா ஓகே கேப்பே இல்லாம உங்களுக்கு எப்போ அந்த 2 hours கிடைக்குதோ அப்போ வந்து ஃபுல்லா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா இருக்காது சரியா. நீங்க பல தடவை ரிஹர்சல்ஸ் பார்த்துருப்பீங்க, அப்போ இது ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் சரியாப்பா. ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் சரியா. ரொம்ப நல்லா பண்ணுங்க, ஈஸியா தான்ப்பா இருக்கும் சரியா. ஈஸியா தான் இருக்கணும், எப்படி இருந்தாலும் அது ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க ஓகே. ஸோ நத்திங் இஸ் பாசிபிள். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டீங்க டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க ஓகே. ஸோ யூஆர் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், கேப்பபிள் கேண்டிடேட்ஸ் சரியா. இந்த போஸ்ட்டை டிசர்விங்காக மாற்றுறது இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பேசுகிறதுல தான் இருக்குது சரியா. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.